சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது? நாயக்கனை குறிவைத்து ஆனைமலையின் அருகில் இருந்த யதுல் நாயக்கனின் டெல்லி கோட்டையை தாக்கின. பீரங்கிகளின் வெடிமுழக்கத்திலும் தீரமாக போரிட்ட பாளையக்காரர்களின் படைகள் ஒரு கட்டத்தில் பின்வாங்க நேரிட்டது. டெல்லி கோட்டை பிடிபட்ட போதும் முக்கிய தலைவர்கள் அருகே மலைக்காடுகளில் தப்பி பதுங்கி இருந்தார்கள். இம்முறை எப்படியாவது கோபால நாயக்கனை பிடித்துவிட வேண்டும் என்ற வெறியில் கம்பெனி படை காடுகளுக்குள் புகுந்து தேடியது. இடைவிடாத தாக்குதல்கள். வேறு வழியின்றி அடர்ந்த வனப்பகுதியில் தப்பிச் சென்றார்கள் கோபால நாயக்கனும் யதுல் நாயக்கனும். அடர்ந்த காட்டின் சூழலில் ஏற்பட்ட விஷக்காய்ச்சலால் யதுல் நாயக்கன் உயிரிழந்தான். சோகம் மிக கொண்ட கோபால நாயக்கன் ஆனையூர் சென்றான். கள்ளப்பட்டி பொன்னித்தேவனை சந்தித்து மீண்டும் ஒரு படை திரட்டி தாக்குதலில் இறங்கினான். ஆனால் இம்முறை கர்னல் NS அதை எதிர்பார்த்து தன் படைப்பிரிவினரை பழனி, ஜல்லிப்பட்டி, விருப்பாட்சி பகுதிகளில் நிறுத்தியிருந்தான். தன் எண்ணம் நிறைவேறாமல் போன நிலையில் காடுகளை நோக்கி மீண்டும் ஓடினான் கோபால நாயக்கன். இம்முறை கோபால நாயக்கனை பிடித்து தருவோருக்கு ரூபாய் 20,000 அவன் தளபதி துமச்சி நாயக்கன், பெரியப்பட்டி நாகம நாயக்கன், சோமந்துரை, சோமநாத சேர்வை ஆகியோரின் தலைகளுக்கு 5,000 ரூபாயும் பரிசு என அறிவித்தான் கர்னல் NS. இந்த அறிவிப்பு அவனுக்கு கை கொடுத்தது. பணத்துக்கு ஆசைப்பட்டு மானத்தையும் நம்பிக்கையையும் விலை பேசி படைவீரன் ஒருவனே காட்டிக் கொடுத்தான். 1801 மே மாதம் 4ஆம் தேதி கோபால நாயக்கன் சிறை பிடிக்கப்பட்டான். 75 வயது கோபால நாயக்கன் சிறை பிடிக்கப்பட்டான். 75 வயது முதியவனுக்கு சிறையில் எண்ணற்ற சித்திரவதைகள், குரூரத்தனங்கள் எல்லாம் செய்து முடிவில் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது கம்பெனி அரசு. அதே ஆண்டில் திண்டுக்கல்லில் ஓர் ஏரிக்கரையில் புளிய மரத்தில் அந்த மாவீரனை தூக்கிலிட்டது. மக்கள் பெருமளவில் கூடி கண்ணீர் சிந்தினார்கள். அந்த ஏரி அவன் பெயரால் கோபால சமுத்திரமாக பெயர் பெற்றது.